அலவி சாலிஹ் மௌலானா அல் முர்சி அவர்கள் வழங்கும் சிறப்பு பேச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்சலீன். அம்மா பஅத். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, அபூபக்கர் இப்னு அய்யாஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இவர்கள் மாபெரும் ஃபகீஹாகவும் மாபெரும் முஹத்திஸாகவும் மாபெரும் காரியாகவும் பெரும் இபாதத்தாலியான ஆபிதாகவும் இவர்கள் எழுந்தார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 95 பிறந்து ஹிஜ்ரி 193 வஃபாத்தானார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்திலே இவர்கள் வாழ்ந்தவர்கள். இவர்கள் ஒரு விஷயத்தை அறிவிக்கிறார்கள். சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாகிய அந்த மாபெரும் மாமேதை ஞானியுடைய சகோதரர் மௌத்தாகிவிட்டார். மாத அஹு சுஃபியான ஸௌரி ஃபஜ்தமஅ அன்-நாஸு இலைஹி லிஅஸாஇஹி. எல்லா மனிதர்களும் சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மாபெரும் முஹத்திஸும் மாபெரும் ஃபகீஹுமான சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சகோதரனுடைய அந்த ஜனாசாவுக்காக வேண்டி ஆறுதல் கூறுவதற்காக எல்லோரும் ஒன்று திரண்டு வந்தார்கள். அந்த இடத்திலே ஃபஜா அபு ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அந்த இடத்திலே இமாமுல் மத்ஹப், இமாம் மதுஹபுடைய ஹனஃபி மதுஹபுடைய இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கே வந்தார்கள். வந்த நேரத்திலே இமாம் சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு அவர்கள் உட்கார்ந்துதான் இருந்தார்கள். அவர்கள் அபு ஹனீஃபா இமாம் அவர்களை கண்ட உடனே ஃபகாம இலைஹி சுஃபியான், அவர்கள் எழும்பி நின்று வஅக்ரமஹு வஅக்அதஹு மகானஹு வகஅத பைன யதைஹி, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அழைத்து இவர்கள் எழுந்து நின்று அவர்கள் உட்கார்ந்த அந்த ஞான கதிரையிலே உட்கார வைத்து அந்த கதிரைக்கு முன்னாலே இவர்கள் கால் மடித்து ஒரு மாணவன் ஆசிரியருக்கு முன்னால் உட்காருவதை போன்று சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு முன்னால் உட்கார்ந்தார்கள். வலம்மா தஃபர்ரகன் நாசு, மனிதர்கள் எல்லோரும் சென்றதன் பின்பு கால அஸ்ஹாபு சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு அவர்களுடைய மாணவர்களாகிய தோழர்களாகிய அனைவர்களும் சொன்னார்கள், ரஅய்னாக ஃபஅல்த ஷைஅன் அஜீபன், ஆச்சரியமான ஒரு விடயத்தை நாங்க இன்றைக்கு கண்டோமே. அவர்களுக்கு நீங்க கண்ணியப்படுத்துறீங்களே, அவர்களை ஒரு மாணவன் மாதிரி நீங்க ஒரு மாணவனை போல நினைச்சு அவர்களை உங்களுடைய ஆசானாக தெரிந்தெடுத்தீர்களே, என்ன காரணம் என்று நாங்க அறிஞ்சு கொள்ளலாமா? உங்களுடைய அறிவு என்ன, உங்களுடைய ஃபிக்ஹ் என்ன, உங்களுடைய ஹதீஸ் என்ன, உங்களுடைய இல்ம் என்ன? இப்படி இருக்க நீங்கள் அவர்களுக்கு இவ்வாறு மரியாதை செய்ய வேண்டுமா ஒரு மாணவனை போன்று என்று கேட்ட உடனே அவர்கள் சொன்னார்கள், என்ன தெரியுமா? قال هذا رجل من العلم بمكان, அவர்கள் இன்று இல்மிலே ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடிய மேதையாக இருக்கிறார்கள். ஃபஇல்லம் அகும் லிஇல்மிஹி, நான் அவர்களுடைய இல்முக்காக வேண்டி எழும்பவில்லை என்றா, அவங்களோட இல்ம நான் கண்ணியப்படுத்தல, எனக்கிட்டே இல்ம் இருக்கிறானே என்று நான் நினைச்சேன் என்றா, குன்து லிசின்னிஹி, அவர்கள் என்னை விட வயதாக இருக்கிறாங்க, அந்த வயதுக்காக வேண்டி நான் எழும்பி நின்றேன். வஇல்லம் அகும் லிசின்னிஹி, அவர்களுடைய வயது மூப்பு என்றதுக்காக நான் எழும்பல்லை என்றா, குன்து லிஃபிக்ஹிஹி, அவர்களுடைய ஃபிக்ஹுடைய அந்த மஸ்அலாக்கள் குர்ஆனிலிருந்து நேரடியாக எடுக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் சம்பந்தப்பட்ட அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த அறிவுக்காக வேண்டி நான் ஃபிக்ஹுக்காக வேண்டி எழும்பி நிற்கத்தானே வேண்டும். வஇல்லம் அகும் லிஃபிக்ஹிஹி, அவர்களுடைய ஃபிக்ஹுக்காக நான் எழும்பாமல் என்னிடத்திலும் அந்த ஃபிக்ஹுடைய அறிவு இருக்கிறது தானே என்று நினைத்தால் கும்துலி வரஇஹி, அவர்களுடைய பேணுதலுக்காக, அவர்களுடைய தக்வாவுக்காக, அவர்களுடைய நாவு விக்ரி செய்யக்கூடிய அந்த தன்மைக்காக, அவர்களுடைய கல்பு பரிசுத்தத்துக்காக நான் எழும்பி நிற்க வேண்டுமே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவர்களுடைய தோழர்களை பார்த்து, உங்களில் யாரும் நான் தான் மிகச் சிறந்தவன் என்று நினைத்தால் அவர் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நல்லடியானாகவோ அல்லாஹ்வுடைய இறை நேச செல்வராகவோ ஆக முடியாது. எங்களை விட மற்றவர்கள் தான் மிகவும் சிறந்தவர்கள், ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து அவர்கள் எங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் என்று நினைத்து முதியோர்களை, உலமாக்களை, கண்ணியவான்களை, நல்லடியார்களை கண்டால் எழுந்து நின்று அவர்களை முசாஃபஹா செய்து அவர்களுக்குரிய கண்ணியத்தை
கண்ணியத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். அப்படி அவர்களை கண்ணியப்படுத்தும் பொழுது அவர்கள் எங்களுக்காக துஆ செய்கிறார்கள். அவர்களுடைய மனம் சந்தோஷப்படுகிறது. கண்ணியம் குறைந்து கொண்டு போகும் இந்த காலத்திலே நாங்கள் கண்ணியத்தை ஹயாத்தாக்க வேண்டும். உஸ்தாதுமார்களுடைய கண்ணியத்தை ஹயாத்தாக்க வேண்டும். நமது ஆசிரியர்மார்கள், பாடசாலையில் உலக அறிவை படித்த நாங்கள் ஆசிரியர்மார்களுக்கு கூட நாங்கள் ரமலான் மாதத்திலே அவர்களை போய் சந்திக்க வேண்டும். நாங்கள் பெரும் பணக்காரர்களாக இருக்கலாம், அவர்கள் ஆசிரியர்களாகவே இருப்பார்கள். அவர்களை போய் சந்தித்து ரகசியமான முறையில் அவர்களுக்குரிய உதவிகளை செய்யக்கூடிய கண்ணியவான்களாக நாங்கள் சேர்ந்து விட்டால் நிச்சயமாக அவர்களுடைய துஆ பரக்கத்துகள் அனைத்துமே எங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே யா அல்லாஹ், நமது உஸ்தாதுமார்களையும் ஆசிரியர்மார்களையும் முன்னோர்களையும் மூத்த உலமாக்களையும் கண்ணியப்படுத்தக்கூடிய கூட்டத்திலே எங்கள் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எமது துஆக்களை கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினால் கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலவி அல்ஹாஜ் அஸ்ஸையத் அலவி சாலிஹ் மௌலானா அல் முர்சி அவர்கள் வழங்கிய சிறப்பு பேச்சினை கேட்டு